18 வாசிக்கலாமா? நான் என் கண்களை இதோ 4 கொம்புகளை கண்டேன், அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். ஆமென். இந்த தரிசனத்துல ஒரு 4 கொம்பு சகரியா பார்க்கிறாரு. 4 கொம்பு புரியல சகரியாவுக்கு. என்ன ஆண்டவரே, இந்த கொம்பு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் சொல்றாரு, யூதாவையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் இது. இந்த கொம்புகள் தான் யூதாவை சிதறடித்தது, தேசத்திலிருந்து துரத்தினது, ஜனங்களை பீறிட்டது, ஜனங்களை முன்னேற விடாமல் தடுத்தது. கொம்பு என்றால் அதிகாரம், கொம்பு என்றால் வல்லமை. It is about power and authority. இஸ்ரவேலுக்கு எதிராக 4 கொம்புகள், 4 அதிகாரங்கள், 4 வல்லமைகள் இஸ்ரவேலை சிதறடித்தது. இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுதே ஆண்டவர் இன்னொரு காட்சியை சகரியாவை காண்பிக்கிறார். 4 தொழிலாளிகள் உள்ளே வருகிறார்கள். புதுசா இருக்குல்ல அது. இப்போ முட்டி தள்ளின கொம்பை துரத்துறதுக்கு இல்ல கொம்பை வெட்டுறதுக்கு யார் வரணும்னா வாரியர் வரணும். காளையை யார் அடக்குவா? காளையர்கள். காளை அடக்கிறது யாருங்க? காளையை போய் டாக்டர் அடக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. இந்த கொம்பை இஸ்ரவேலில் இருந்து துரத்துவதற்கு சண்டை போடுகிறவர்கள் தேவை, அல்லது போராளிகள் தேவை, வெட்டுகிறவர்கள் தேவை. ஆனால் இங்கே சகரியா பார்த்த தரிசனத்திலே வித்தியாசமாய் 4 பேர் வராங்க. யாருன்னா அவங்க, சத்தமா சொல்லுங்க, இங்கிலீஷ்ல அருமையான வார்த்தை கார்பெண்டர்ஸ். கார்பெண்டர், எல்லாரும் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, இந்த கொம்பை விரட்டுறதுக்கு கொம்புக்கு அதிகமான வல்லமை உடையவர்கள் வந்தாங்கன்னா அந்த கொம்பு பயப்படும். நம்ம ஆண்டவர் ஒரு பலமுள்ள ஒரு சக்தியை, அதை விட அதிகமான பலமுள்ள சக்தியை வச்சு பயமுறுத்துகிறவர் அல்ல. இவர் வித்தியாசமானதை கொண்டு வந்து பயமுறுத்துகிறவர். இந்த கொம்புகளை பயப்படுத்துவதற்கு ஆண்டவர் போராளிகளை கொண்டு வரல, ஆண்டவர் தொழிலாளிகளை கொண்டு வந்தார். ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை, இந்த கொம்பு என்ன பண்ணுச்சுன்னா, ஒருத்தரும் தலை எடுக்க கூடாது, ஒருத்தரும் தலை தூக்க கூடாது, இஸ்ரவேல்ல யாரும் முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லி சிதறடிச்சுதான் ஆண்டவர் இந்த 4 கொம்புகளை பயமுறுத்துகிறதற்கு, பாருங்களேன், அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இந்த 4 பேர் வந்தார்கள். போராளிகள் தான் தள்ள முடியும், போராளிகள் தான் வெட்ட முடியும், போராளிகள் தான் ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் போராளிகளை அனுப்பவில்லை, தொழிலாளிகளை அனுப்புகிறார். இந்த தொழிலாளிகள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு எதிரடையா இருக்கிற கொம்புகளை பயமுறுத்துகிறார்கள். இந்த இடத்துல 4 கொம்பு யாரை குறிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இந்த 4 கொம்பு, 1 பாபிலோன் அரசாங்கம்,
இன்னொன்று மேதோ பெர்ஷிய அரசாங்கம், மூன்றாவது கிரேக்க அரசாங்கம், நான்காவது ரோம அரசாங்கம். இந்த 4 அரசாங்கமும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலை சிதறடித்தது. அன்று பார்த்தாரு, கூட்டமாவா வரீங்க, கூட்டமாவா வரீங்க, என் ஜனங்களை சிதறடிக்கிறதுக்கு கூட்டமாவா எழும்பி வரீங்க, நீங்களா ஒன்று சேர்ந்துட்டீங்களா, நான் அனுப்புறேன் தொழிலாளிகளை. 4 பேரை அனுப்பினார். அல்லேலூயா. சகரியா காலத்திலே 4 தொழிலாளிகளை யார் யாரெல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா? ஒன்று செருபாபேல், இன்னொன்று யோசுவா, இன்னொன்று எஸ்ரா, இன்னொன்று நெகேமியா. இந்த 4 பேரை லிட்டரலா இந்த தரிசனத்துல ஆண்டவர் விளக்குறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு 4 பேர் தேவையில்லை. அன்றைக்கு 4 கார்பெண்டர்ஸ் வந்தாங்க, இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு கார்பெண்டர் வருகிறார். இன்னைக்கு மெசேஜ் என்ன தெரியுமா? The carpenter is coming. நமக்கு ஒரு தொழிலாளி வருகிறார். ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்மளை அழிப்பதல்ல, நம்மளை உருவாக்குவது. நம்மை ஒரு நாளும் டிமாலிஷ் பண்ண விரும்ப மாட்டார். எப்பொழுதும் நம்மளை டிசைன் பண்ணதான் விரும்புவார். He is not a destroyer, he is a designer. அவர் உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் கொலாப்ஸ் பண்ண மாட்டார். கார்பெண்ட் பண்ணுவார், டிசைன் பண்ணுவார், உருவாக்குவார், வடிவமைப்பார், புதுப்பிப்பார். அவருடைய கேரக்டர்ல ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்னன்னா, ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கி விடுவார். நம்ம ஆண்டவர், அவருக்கு ரா மெட்டீரியல் இருந்தும் பண்ண தெரியும், ரா மெட்டீரியலே இல்லைன்னாலும் உருவாக்க முடியும் அவரால். இந்த தரிசனத்துல இந்த கொம்புகளை பயமுறுத்துகிறதற்கு தொழிலாளிகளை காட்டுகிறார். கமான் சர்ச், இந்த காலை நேரத்துல சீரியஸா ஒரு விஷயத்தை நாம உணர வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் சிதறடித்து கொண்டிருந்த இந்த கொம்புகள், கொம்புனுடைய குணாதிசயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு கெடாவோ இல்லை மாடோ, அதோடைய குணாதிசயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பண்ணும் அது? பக்கத்துல வந்தனா தான் இடத்துக்கு வர விடாது. வந்தா என்ன பண்ணும்? முதல்ல முட்டி தள்ளும். இந்த உலகத்துல உயர்ந்த இடத்திற்கு நாம போவதற்கு நிறைய கொம்புகள் தேசத்துல சுத்திட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமாம்? அந்த இடத்தை நீங்க பிடிச்சிடக்கூடாதுன்னு சில கொம்புகள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்ம பார்த்த கொம்பு முற்ற கொம்பு. நீங்க பைசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி முட்டி அப்படி தூக்கி போடும் பாருங்க, அப்படியே சுத்தி போய் விழுவும். வாழ்க்கையை புரட்டி போடுகிற வல்லமை எதற்கு இருக்குன்னா, கொம்புகளுக்கு. இஸ்ரவேல் பல நாட்கள் உபத்திரவத்தை அனுபவிச்சாங்க. ஆனா இதுல வித்தியாசமா இந்த பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. காரணம், இவங்களை முன்னேற விடாமல் தடை பண்ணுகிற ஆவி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேல் எகிப்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துட்டார். எகிப்துக்கு முன்னாடி தான் அவங்க ரொம்ப அடிமையா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாவற்றிலும் விடுதலை ஆயிட்டாங்க. அப்பயுமே அவங்களால முன்னேற முடியாத ஒரு போராட்டம். சரி, எகிப்துல தான் அவங்க முன்னேற முடியல. பார்வோன் அடக்கி வச்சிருந்தா 430 வருஷம். ஆனா எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இவர்களால முன்னேற முடியாததுக்கு காரணம் சில கொம்புகள் அவர்களை முட்டி தள்ளி கொண்டே இருந்தது. ஆழமா நம்ம கொஞ்சம் போகணும்னா, ஏன் இந்த கொம்புகள் முட்டி தள்ளினதுன்னா அதுக்கு காரணமும் இஸ்ரவேல் தான். ஏன்னா சின்ன சின்ன தவறுகளால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கொம்புகளுக்கு அனுமதி கொடுத்துட்டார். அது என்ன பண்ணுது? லிமிட்டை தாண்டி என்ன பண்ணிருச்சு? ஜனங்களை கண்டிக்க ஆரம்பிச்சது, லிமிட்டை தாண்டி தூக்க ஆரம்பிச்சது, முட்டி தள்ள ஆரம்பிச்சது. அதுலயும் என்னன்னா ஒரே ஒரு கொம்புக்கு தான் அனுமதி கொடுத்தார், பாபிலோனுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார். இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா பாபிலோன் என்ன பண்ணிருச்சு? கூட்டணி போட்டுருச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. புரியலன்னா அவ்வளவுதான், போயிருங்க என் ஆத்மாவே சொல்லிட்டு. ஒரே ஒருத்தருக்கு தான் அனுமதி கொடுத்திருந்தாரு. ஆனா இங்க என்ன பண்ணிருச்சு? எல்லாம் கூட்டணி போட ஆரம்பிச்சிருச்சு.
எல்லாம் கூட்டணி போட்டு வரும் பொழுது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது இல்லைன்னா அது உதவி செய்யும், அது இல்லைன்னா இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா ஒண்ணு சேர்ந்து நம்மளை என்ன பண்ணிரும், முட்டி தள்ளிரும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டு பார்க்கிறாரு, இவங்களை துரத்துறதுக்கு ஒரு தலைவனை ஆண்டு தெரிந்து கொள்ளல, இவர்களை துரத்துவதற்கு ஒரு புரட்சியாளரை தெரிந்து கொள்ளவில்லை. வேதத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள் இருந்தார்கள், எத்தனையோ புரட்சியாளர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் மோசே ஒரு புரட்சியாளன்? பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று சொல்றான், ஜனங்களை போக விடு, எங்கள் உரிமை, எங்கள் தேசம், எங்களுடைய ஆராதனை, எங்களை ஆராதிக்க விடு அப்படின்னு சொல்லி புரட்சி பண்ணார் மோசே. பைபிள் எத்தனையோ புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சகரியாவில் ஆண்டவர் புரட்சியாளரை எழுப்பவில்லை, மாறாக தொழிலாளி எழுப்புகிறார். இந்த சீசன், இட் இஸ் த சீசன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது புரட்சி செய்கிற காலம் அல்ல, வேலை செய்கிற காலம். எத்தனை பேர் சொல்றீங்க கை உயர்த்தி? தொழிலாளிகள் அனுப்புறார். தொழிலாளின்னு தமிழ்ல இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு. நம்ம தமிழ்ல எப்படி இருக்கு? பின்பு கர்த்தர் எனக்கு, அதனுடைய ஒரிஜினல் எபிரேய மொழிப்பதம் என்ன வருதுன்னா கார்பெண்டர்ஸ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கார்பெண்டர்ஸ். ஆண்டவர் ஏன் இந்த கார்பெண்டர் அனுப்பணும் அப்படின்னா, அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னவா இருக்கு தெரியுமா? நமக்கு விரோதமா எத்தனையோ பேர் கூட்டம் கூடி நம்மளை அழிக்க நினைச்சாலும் அவங்களையும் தாண்டி நம்மளை கட்ட விரும்புகிறார், நம்மளை உயர்த்த விரும்புகிறார், நம்மளை அழகான மாளிகையாய் மாற்ற விரும்புகிறார். நம்மை குறுகி போக அவர் விடுவதில்லை. நம்மை ஆண்டவர் திரளாய் பெருக செய்ய விரும்புகிறார். உயர 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 போக ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக கார்பெண்டர்ஸை காட்டு? புரட்சியாளர் என்ன பண்ணுவான்? ஜனங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுப்பான், நீதியை வாங்கி கொடுப்பான். கார்பெண்டர் நீதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. கார்பெண்டர் கையில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா டிசைன் பண்ணிடுவார், கட்ட ஆரம்பிச்சிருவார், இடத்தை நிரப்ப ஆரம்பிச்சிருவார். அல்லையோ, சொல்ல மாட்டீங்களே? இந்த சீசன் நன்மைகளால் நிரம்புகிற சீசன். நம்ம முன்னாடி போன வாரத்துக்கு முன்னாடி வாசித்தோம் அல்லவா? என்ன வாசித்தோம்னா 17ஆம் வாசனம், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சியோனை. ஆமா, the season of fullness. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சீசன் சொல்லி பழங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. சீசன் ஆஃப் ஃபுல்னஸ், அப்படிதான் நிறைவின் காலம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சோம்பேறியா இருக்க கூடாது, நல்லா சொல்லு பாப்பா. நிறைவின் காலம். போன வாரம் தான் சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? முடிச்சுட்டு போகும்போது சொன்ன, இந்த வாரம் பாருங்க எல்லா இலையும் என்ன இருக்கு, எல்லாம் வெட்டந்தரையா இருக்கா. நீங்க ஜோமே பண்ண வேண்டாம், அடுத்த வாரம் வந்து பாருங்க எல்லாம் நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னா இல்லையா? உள்ள வரும்போதே வாசனை அடிச்சுது. எத்தனை பேருக்கு அந்த அது என்ன மரம் தெரியல? அது என்ன பூவரச மரமா, புங்க மரம்? அது பாருங்க இன்னைக்கு அப்படியே பச்சை பச்சையா வந்து பூவே ஒரே வாரத்துல பூ பூத்துருச்சுங்க. இந்த பக்கம் போட்டி போட்டு வேப்பலையும் கொழுது விட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் சொல்றேங்க, இந்த மரத்திற்கு ஆண்டவர் வித்தின் 1 வீக்ல ஃபுல்னஸை கொடுப்பார்னா, மரத்தை காட்டிலும் மேன்மையானவர்கள் நாம், அவருடைய பிள்ளைகள் நாம். நம்மை ஆண்டவர் நிரப்பாமல் எப்படி போவார்? இழந்த எல்லாவற்றையும் நிரப்பவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மரத்தை ஆண்டவர் நிரப்புறாருன்னா, நான் குடும்பத்தை நிரப்ப மாட்டாரா? நம்ம பிசினஸை நிரப்ப மாட்டாரா? சொல்லுங்க ஐயா, உங்க வயிற்றை நிரப்ப மாட்டாரா? காலியான உங்க வயிறு நிரம்பும், காலியான கர்ப்பப்பை நிரம்பும். அல்லேலூயா. காலியான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இயேசு நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த சீசன், இந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில நிரப்பப்படுகிற காலம். அது எல்லா விதத்திலும் நம்மை நிரப்ப போகிறார். எல்லா விதத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் நம்முடைய ஆவி நிரம்ப போகுது. ஆமென். நம்முடைய ஸ்பிரிட், ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ள வரப்போகிறது. அபிஷேகம் நிரம்ப போகிறது, சந்தோஷம் நிரம்ப போகிறது, சமாதானம் நிரம்ப போகிறது, ஆரோக்கியம் நிரம்ப போகிறது, வீட்டில் பொருளாதாரம் நிரம்ப போகிறது. எல்லா இடங்களிலும் ஒரு நிறைவை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த கார்பெண்டர்ஸ் எழுப்புறார் தெரியுமா? ஆண்டவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நிரப்ப. 4 முறை சொல்லுங்களேன் வாயத்திலிருந்து. புரட்சியாளர்கள் சிலரை பயமுறுத்தலாம். தொழிலாளிகள் யாரையுமே பயமுறுத்த
முடியாது. சொல்லுங்க, புரட்சியாளர்கள் சிலரை என்ன பண்ண முடியும்? பயமுறுத்த முடியும். ஆனா ஒரு நாள் தொழிலாளிகள் யாரையுமே என்ன பண்ண முடியாது. எங்க ஆண்டவர் பாருங்களேன், அவருடைய மைண்டே வேற மாதிரி. இந்த கொம்புகளை பயமுறுத்துறதுக்கு பெரிய கொம்பை அவன் எடுத்துட்டு வரல, தொழிலாளிகள் எடுத்துட்டு வர்றார். அப்போ என்ன ஒரு பயத்தை கொடுக்க விரும்புறாருன்னா, இந்த நமக்கு எதிரியாய் நமக்கு சூழ்ச்சியை பண்ணுகிற, நம்மை முட்டி தள்ளுகிற, நம் வளர்ச்சியை தடை பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பயத்தை கொடுக்க. எப்படி தெரியுமா? நம்மளை வளர வளர வச்சு 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 நம்மளை நிரப்ப வச்சு வச்சு நம்ம ஃபுல்னஸ் ஆக 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 அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர வைக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், கர்ஜிக்கிற சத்தத்துல பயம் வர வைக்கல, புரட்சி பண்ற சத்தத்துல பயம் வர வைக்கல, என்னுடைய வளர்ச்சியிலே பயப்படுத்த விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய வளர்ச்சியிலே சத்துருவை பயமுறுத்த விரும்புகிறார். சொல்லுமா வாயத்தர்? ஆமா ஆமா ஆமா. அட்லீஸ்ட் ஹைட் ஆயிருவீங்க. 3 அடி இருக்கிறவங்க 4 அடி ஆயிருவீங்க, 5 அடி. பிரைஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் வளர்ச்சி இந்த சீசன்ல வரப்போகிறது. இந்த 4 சிம்பிளான தொழிலாளிகளை வச்சு, வேலை செய்கிறவங்களை வச்சு பயம். அப்படின்னா என்னதுன்னா, இவங்களுடைய வேலை என்னன்னா, சீர்குலைஞ்சதை, வெறுமையானதை நிரப்பி ஒரு மாளிகையாக மாற்றிடுவாங்க. இந்த கொம்புகள் எப்போ பாரும் முட்டி முட்டி, நீ வரக்கூடாது வரக்கூடாது, மேலே வரக்கூடாது, தள்ளி தள்ளி, நீ எல்லாம் இந்த போஸ்டிங் வரக்கூடாது, நீ எல்லாம் வந்து உட்காரக்கூடாது, நீ எல்லாம் இது பண்ணக்கூடாது, இப்படி இப்படின்னு தள்ளிக்கிட்டே இருக்கிற இந்த கொம்புகளுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை ஒரு ஹைட்டில் கொண்டு வர வச்சு பயப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னா என்ன? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய வளர்ச்சி தான் பிசாசுக்கு பயம். சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 முறை நல்ல பொன்மொழியா சொல்லுங்க பார்க்க. என் வளர்ச்சி பிசாசுக்கு பயம். நான் வளராத வரையும் அவன் ரொம்ப ஜாலியா இருப்பான். நான் இப்படி முடங்கி இருக்கிற வரையும் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இப்படி முன்னேறாத வரையிலும் அவனுக்கு எந்த ஒரு போராட்டமும் இல்லை. ஆனால் அவனை நான் போய் அடிச்சோ அல்லது அவன்கிட்ட போய் எதிர்த்து நின்று பேசியோ அல்லது ஒரு கூட்டமாக கூட்டிட்டு, கிராம கூட்டத்தை கூட்டிட்டு போய் போராடுவோம் சொன்னா கூட அவனுக்கு அவ்வளோ பயம் வராது. என்னை இலக்காரமாக தான் பார்ப்பான். எப்போ தெரியுமா என்னை பார்த்து பயப்படுவான்? அவனை மிஞ்சி நான் வளரும் பொழுது என் மேலே ஒரு பயம் வரும். என் மேலே ஒரு பயம் வரும், உங்க மேலே ஒரு பயம் வரும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் நம்மை வளர செய்து பயப்படுத்த விரும்புகிறார்? தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் இயேசுவாலே நான் வளருவேன், என் தேவனால் நான் வளருவேன், முன்னேறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தைகளை வேகமா பார்த்துடலாம். கார்பெண்டர் சொல்லுங்க பார்க்கலாம். இதை 4 வார்த்தையில பிரிக்கலாம். அதாவது பொதுவா நம்ம ஒரு கார்பெண்டர்னா யாரு? ஆசாரியன் தான் சொல்லுவோம்ல, அந்த கார்பெண்டர் இல்லை. இது எபிரேய பாஷையில சொல்லப்பட்ட கார்பெண்டருக்கு 4 அர்த்தம் இருக்கு. 4 உள்ளடக்கியதா கார்பெண்டர். 1 எழுதி கொள்ளுங்க. 1 ஸ்மித். என்னங்க? 2வது கிராஃப்ட்மேன். கிராஃப்ட்மேன் சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? வடிவமைக்கிறவர். இந்த கார்பெண்டருக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. 1 கொல்லர், இன்னொன்று வடிவமைக்கிறவர், 3வது மேசன். மேசன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். மேஸ்திரினா யாருன்னு தெரியும். கட்டடம் கட்டுகிறவர், உடைக்கிறவர், வடிவமைக்கிறவர், கட்டுகிறவர். 4வது அர்த்தம் ஆர்கிடெக்டர். அப்படின்னா ஆர்கிடெக்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. மேஸ்திரி வந்து கட்டடத்தை தான் கட்டுவார். ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? அழகுபடுத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு இன்ஜினியரிங் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே என்ன பார்க்கறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. 4 அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கொல்லர், வடிவமைக்கிறவர், கட்டுகிறவர், அழகுபடுத்துகிறவர். சொல்லுங்க, 4 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கொல்லர், இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மித், கிராஃப்ட்மேன், மேசன், ஆர்கிடெக்டர். இந்த 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் கார்பெண்டர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கார்பெண்டர். 4 தொழிலாளிகள், 4 கார்பெண்டர் வராங்க எருசலேமுக்குள்ள. இப்படிப்பட்ட வேலையை செய்கிறவர்கள் எருசலேமுக்குள்ள வரும் பொழுது
எருசலேம் உயர ஆரம்பிக்கிறது, உயர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவங்க வந்துட்டாவே, மேசன் வந்துட்டாவே என்னதான் பிடிப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம்? டாக்டர் என்ன பிடிக்கிறாரு? ஸ்டெதஸ்கோப் பிடிக்கிறாரு. மேசன் வந்தாவே கரண்டி. ஆமா, அவரை கூப்பிட்டீங்கன்னாவே உடஞ்சு போன செவர் என்ன ஆயிரும்? ஆமா, எதையாவது கட்டட கட்டுவதற்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்துட்டாவே என்ன என்ன ஆரம்பிச்சிடும்? செவரு. கார்பெண்டர் வந்துட்டாவே வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் இந்த சீசன்ல அவர் உள்ள வர போறாருன்னு சொல்றேன்? ஹல்லேலூயா, ஆமென். சோ யார் உள்ள வரா? The carpenter is coming. இந்த கார்பெண்டர் அப்படிங்கிற வார்த்தை உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு நபருக்கு பொருந்தும். யார் அது? இயேசு பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? சொல்லுங்க. கார்பென்ட்ரி ஒர்க் தான் பார்த்தார். எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு பார்க்கணும்? இப்போ நான் லிங்க் பண்றேன், பைபிள் வசனம்லாம் எடுக்க வேணாம், அழகா போய் உட்கார பாருங்க, பிளேஸ் ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பெண்டருக்கு என்ன அர்த்தம் சொன்ன? கொல்லர். கொல்லர். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது புறா விற்கிறவர்களையும் சீட்டாடவர்களையும் பார்த்து என்ன பண்ணாரு? கோவப்பட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சார். அந்த இடத்தை காலி பண்ணார். அசுத்தத்தை என்ன பண்ணாருங்க? பொற்கொள்ளர் என்ன பண்ணுவாங்க? தங்கத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நெருப்பை வச்சு அவங்க தான் சுத்தம் பண்ணுவாங்க. என்ன சிஸ்டர், விம் ஜெல் போட்டு சுத்தமாக்க முடியுமா? சுத்தமாக்க முடியாது. ரின் சோப் போட்டு சுத்தமாக்க முடியுமா? முடியாது. எதை வச்சு தான் சுத்தமாக்க முடியும்? நெருப்பை வச்சு. நம்ம வச்சு நெருப்பை வச்சு சுத்தமாக்க முடியும்? நம்ம நெருப்பு வச்சு மீன் குழம்பு என்ன செய்யலாம், தங்கத்தை என்ன பண்ண முடியாது நமக்கு. அந்த களிம்பு நீக்க, ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த களிம்பு எப்படி நீக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆலயத்தில் இருக்கிற அசுத்தம், என் ஜனங்களுக்குள் இருக்கிற அசுத்தத்தை எப்படி நீக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், அவர் ஒரு கொல்லர். ரெண்டாவது, அவர் வாலிபனா இருக்கும்போது என்ன வேலை பார்த்தாருன்னு சொன்ன? சொல்லுங்க. கார்பென்ட்ரி ஒர்க், கிராஃப்ட் மேன். அப்பா கூட சேர்ந்து என்ன பண்றாரு? வடிவமைக்கிறார். சேரை வடிவமைக்கிறாரு, ஷோபா வடிவமைக்கிறாரு. அப்பா கூட சேர்ந்து எல்லாம் எடுத்து சூப்பரா டிசைன் பண்றார். மூணாவது கிராஃப்ட் மேனுக்கு அப்புறம் என்ன சொன்ன? மேசன். சத்தமா சொல்லுங்க. பேதுரு சொல்லுவாரு, என் சபையை நான் சொல்லுங்க கட்டுவேன். மேசனோட வேலை என்னது? அப்ப அங்க என்ன சொல்றாரு அவரு? என்னைய அவரை என்ன சொல்லிக்கிறாரு? நான் கட்டுமான பணியும் செய்வேன், என் சபையை நான் கட்டுவேன். கடைசி ஆர்கிடெக்ட், அழகுபடுத்துவது. மணவாட்டியாகிய நம்ம இயேசு அழகுபடுத்துகிறார். சொல்லுங்கய்யா. இந்த 4 வேலையும் சேர்ந்தது தான் கார்பென்ட்ரி. அந்த 4 வேலையும் சேர்ந்து செய்கிற ஒரே நபர் யாருன்னா இயேசு. இயேசு இயேசு. அன்றைக்கு அந்த 4 தொழிலாளிகளாய் வந்தார்கள். இன்றைக்கு ஒரே தொழிலாளியாய் நம் தேசத்திற்கு வருகிறார், நம்முடைய சபைக்கு வருகிறார். நம் இயேசு நம்மை கட்ட விரும்புகிறார், நம்மை அழகுபடுத்த விரும்புகிறார், நம்முடைய அசுத்தத்தை நீக்க விரும்புகிறார், நம்மை வடிவமைக்க விரும்புகிறார். இந்த கார்பெண்டர் இன்னைக்கு நம் நடுவிலே வந்திருக்கிறார். இயேசு வந்துட்டாவே, இந்த கார்பெண்டர் வந்துட்டாவே எல்லாம் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பாலடைஞ்ச ஒரு காடு, அதை சரி செய்ய முடியாத ஒரு ஓனர்கிட்ட இருக்கிற வரையிலும் அது அப்படியே தான் இருக்கும். நாளுக்கு நாள் பாலடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதே இது கட்டுவதற்கு பலனுள்ள ஒரு ஓனர் வந்துட்டாங்கன்னா அந்த காடு அப்படி இருக்காது. உடனே பென்ஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க, உடனே டிராக்டர் வந்து
ஜேசிபி வந்து தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மரமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, மண்ணை நிறவ ஆரம்பிப்பாங்க, ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, மேஷனை கொண்டு வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் அதைய அழகுபடுத்த ஆரம்பிச்சு அந்த இடத்தையே என்ன பண்ணிடுவாங்கன்னா மாற்றுவாங்க. இந்த பூமியில் இருக்கிற கார்பெண்டர்ஸு அவர்களுடைய பலத்திலேயே இன்னைக்கு எத்தனையோ பில்டிங்ஸ், எத்தனையோ மிஷின்ஸ், எத்தனையோ ஆஃபீஸஸ், எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் எழுப்ப முடியும்னா என் இயேசு எல்லாரிலும் மேலானவர். அவர் டிசைன் பண்ணுறதே வேற மாதிரி இருக்கும். இந்த ஊரில் இருக்கிற டிசைனர்ஸ் டிசைன் பண்ணாங்கன்னா பட்ஜெட்டை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டவர் பட்ஜெட்டை வச்சே டிசைன் பண்ணுறது இல்லை, அவர் அவருடைய நிறைவை வச்சு டிசைன் பண்ணுறார். ஆனால் நம்ம மேஸ்திரியை கூப்பிட்டோம்னா விரிச்சிருக்காரு பாருங்க வானத்தை, எட்டி பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரியல, எங்கே போய் முடியுதுன்னே தெரியல, அப்படியே விரிச்சு விட்டுருக்கிறார் வானத்தை. வானத்தை அளவிட முடியாத அளவுக்கு ஒரு 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 விரிவாக்கம், பெட்டிக்குள்ள போட்டு வைக்கிற அளவுக்கு. அவர் ஒன்றும் சொல்லுங்க, அவர் ஒன்றும் நம்ம ஊர் கார்பெண்டர் கிடையாது. அவருடைய அளவை நம்ம அளக்கவே முடியாது. அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா, ஒரு சபைக்குள்ள வந்துட்டார்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டார்னா அவங்க பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க, பரலோகத்திற்குரிய ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். பூமிக்குரியவர்கள் பணத்தையும் தொழிலையும் நம்பி வாழுகிறார்கள். ஆனால் பரலோகத்தை நம்பி வாழுகிறவர்கள் பணத்தாலும் தொழிலாலும் அல்ல, படைத்தவராலே வாழுவார்கள். பணமும் தொழிலும் ஒரு நாள் மாறி போகும், ஆனால் படைத்தவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். பணமும் தொழிலும் என்றைக்கு இருந்தால் நம்ம ஏமாற்றும், அதனுடைய மதிப்பு இழந்துவிடும். ஆனால் படைத்தவருடைய மதிப்பு என்றென்றும் மாறவே மாறாது. ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷன் பாக்கெட்டுக்குள்ள பணம் இருக்குதோ இல்லையோ, படைத்தவர் இருப்பார் என்றால் அவன் வீடு அழகாக கட்டப்படும். கையில காசே இல்லைனாலும் கட்டப்படும். இல்ல வெயிட் 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 இல்ல 50 லட்ச ரூபா லோன் போட்டு தான் கட்டுவேன்னா, 50 லட்ச ரூபா லோன் போட்டு தான் நான் கட்டுவேன், லோன்னு அலைஞ்சு தான் நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஒன்றுமே மேட்ச் ஆகாது. இல்லைங்க, நான் பலத்தில் பராக்கிரமத்தில் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த 4 தொழிலாளிகள் வரும்போது டிராக்டரோட வரல, என்னங்க, டிராக்டரோட வரல, பணத்தோட வரல, கல்லோட வரல, மரத்தோட வரல, சும்மா வந்தாங்க 4 பேர். 4 பேர் சும்மா தான் வந்தாங்க. இந்த 4 பேருக்கு புரியல. யார் 4 பேர் நான் சொன்னேன்? செருபாபேல், யோசுவா, எஸ்ரா, நெகேமியா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். செருபாபேல். இந்த 4 பேர் சும்மா வந்து நிற்கும் போது பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை, எல்லாம் ரொம்ப பாலடைஞ்சு இருக்குது, இதை சரி செய்யறதுக்கு ரொம்ப முடியாதப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, செருபாபேலே, உனக்கு முன்னாடி இது சமபூமி ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே. எப்படி ஆகும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எப்படி முடியும் நினைச்சிட்டு இருக்க? எப்படி இதை வாங்குவோம் நினைச்சிட்டு இருக்க? நீ பார்க்கறதெல்லாம் உன் கையில, உன் அக்கௌண்ட்ல, உன்னுடைய வேல்யூ, கவர்மெண்ட் நிர்ணயிச்ச வேல்யூ வச்சு நீ எனக்கு இது கிடைக்கும் கிடைக்காதுன்னு யோசிக்கிற. நீ அதைய பார்க்காதப்பா, என் ஆவியை நம்பு, என் ஆவியை நம்பு. சூரியனுக்கு எடைய போட்டது யாரு? சூரியனுக்கு எடைய போட்டது யாரு? சந்திரனை விரிச்சு சந்திரனுக்கு அளவெடுத்தது யாரு? நட்சத்திரங்களை பிக்ஸ் பண்ணது யாரு? இதெல்லாம் ஒரு காசு இல்லாம செய்ய முடியும்னா ஏன் நம்ம வயிற்றுக்கு காசு இல்லாம வராதா? இந்த லோன் இல்லாம ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அதையும் தாண்டி, ஐயா நான் லோன் போட்டிருக்கிற ஐயா 50 லட்ச ரூபாய் எனக்கு எப்படியாவது வாய்க்க செய்யுங்க, அதுவும் எனக்கு இந்த வருஷத்திலேயே வாய்க்க செய்யுங்கன்னா வாழ்த்துக்கள். வாழ்நாளெல்லாம் கடனாளியாவே இருங்க. அல்லேலூயா. ஆமா, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கிருபை செய்வாரா நம்ம ஆண்டவர். வெயிட் பண்ணுங்கய்யா, கார்பெண்டர் வராரு உள்ளுக்குள்ள. கார்பெண்டர் வராருயா, கார்பெண்டர் வராரு. இவர் நம்ம ஒரு மேஷனை கூப்பிட்டீங்கன்னா கல் மட்டும்தான் அவர் கை வைப்பார்.
கரண்டியை கை வைக்க மாட்டார். ஆனா இந்த மேஷனை கூப்பிட்டீங்கன்னா கல்லுலையும் கை வைப்பாரு, கரண்டியிலையும் கை வைப்பாரு, உங்க பிள்ளை மேலையும் கை வைப்பாரு, உங்க புருஷ மேலையும் கை வைப்பாரு, உங்க எதிரி மேலையும் கை வைப்பாரு. இந்த கார்பெண்டரை கூப்பிடுங்க. இன்னைக்கு கார்பெண்டராக இயேசுவே மேசியாவா அறிஞ்சிருக்கிறோம், இயேசுவை தேவனுடைய குமாரனா அறிஞ்சிருக்கிறோம், தாவீதின் குமாரனா அறிஞ்சிருக்கிறோம், இயேசுவர் தீர்க்கதரிசி அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இயேசுவை இன்னைக்கு கார்பெண்டரா அறிந்து கொள்ளுங்கள். நம்மள வளர்ச்சிய ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. இதுவரையிலும் நம்மள முட்டி தள்ளின இந்த உலகம், சமுதாயம், ஜாதி, மதம், இது எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தர் நம்மள பயங்கரமான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போக விரும்புகிறார். இந்தியா இஸ் கோயிங் டு see the glory of God. இந்தியா தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறது. நம்மோடு ஆண்டவர் இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. இங்க இருக்கிறவர்கள் நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அநேகர் தான் அடுத்த இந்தியாவினுடைய முக்கிய நபர்களாய் மாறப்போகிறீர்கள், மாறப்போவீர்கள். ஹல்லேலூயா, மாறுவீர்கள். சபைதான் ஏரியாவிலே அரண்மனையா இருக்க போகுது. ஹல்லேலூயா, சபைதான் அரசாங்கமா இருக்க போகுது. உங்க வீடுகள் எல்லாம் அரண்மனையா இருக்க போகுது. 10 எனக்கு சரி போங்க. இந்த நேரத்தில் அதை நம்ம ஆண்டவர் யாருங்கிறீங்க, இப்படியே ஏழை சபையா வச்சிருப்பார் நீ நினைக்காதீங்க. ஆண்டவர் மாற்றுகிற காலம் வந்து விட்டது. இது நன்மையினால் நிரம்புகிற காலம். இந்த சபையை, உங்களை, என்னை ஆண்டவர் நன்மையால் நிரப்ப போகிறார், வடிவமைக்க போகிறார், கட்ட போகிறார், அழகுபடுத்த போகிறார், தேவையில்லாததை அகற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் வாழ்க்கை அழகுபடுத்துவார், எங்க வாழ்க்கையை நிச்சயம் உயர்த்துவார், கட்டுவார். வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அவர் கட்டுவார். பேசலாம் அழகால நினைக்காதீங்க, அவர் உங்களை அழகுபடுத்துறது வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்குங்க. பேசலாம். எத்தனை பேர் அவர் கையில் அழகுபடுத்தப்படணும்னு நினைக்கிறீங்க? அவர் கையால் எங்க வீடு கட்டப்படணும்னு நினைக்கிறீங்க? அவர் கையால டிசைன் பண்ணப்படணும்னு நினைக்கிறீங்க? அதை ஆண்டவர் நிச்சயம் செய்ய போறார். அதான் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சகரியா பார்த்த தரிசனம். ஜனங்களை ஆண்டவர் அடிச்சார் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரி பரிதாபமா விட்டுறவே மாட்டார். சிஸ்டர், இன்னைக்கு ஏரியாவில் பரிதவிக்கப்பட்டவர்களாய் தெரியலாம், நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கலாம், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டு கிளி போல தான் இருக்கிறோம், நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இல்லை. சிலர்லாம் சொல்றதை கேட்குறேன், நாங்கள் இந்த ஊருக்கு வந்து யாரும் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் இல்லை, இந்த ஊரில் நாங்கள் தனியாக இருக்கிறோம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்லாதீங்க, இனிமேல் சொல்லாதீங்க. சும்மா லைட்டாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போதே மற்றவர்களுக்கு த்ரெட்டனிங்காக இருக்கிறோன்னா, நம்மளை ஆண்டவர் இந்த வசனத்தின் பிரகாரம் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார்னா, ஈசாக்கு உள்ள வரும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கோபம் வந்துச்சு. பெலிஸ்திய தேசத்துக்குள்ள வரும் பொழுது, எவன்டா அவன், யாரா இங்க வரா, ஓ அந்த ஆபிரகாமுடைய பையனா, ஓ அவங்க ஊர்ல அவன் பெரிய ஆள்லாம் இருந்துட்டு போட்டு இங்க வந்து என்னத்த பண்ண போறான். உள்ள வரும்போது எல்லாரும் கோபம் வந்துச்சு. அந்த நாள்ல என்ன பாருங்களேன், அந்த காலம் பஞ்சகாலம். அதனால கோபம் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா என்னத்த இங்க நம்மளுக்கே ஒன்றும் இல்லை, இவன் வந்து என்னமோ பொழைச்சிட போறான், எப்படி பொழைச்சிட போறான்னு பார்த்துடலான்னு சாதாரணமா விட்டுட்டாங்க. நம்ம ஆளு உள்ள வரும் பொழுதே கார்பெண்டரோட உள்ள வராரு. கை தட்டுங்க, உள்ள வர சொல்லுங்க. உள்ள வரும் பொழுதே ஆமா இடையிலே மீட் பண்ணிட்டாரா இந்த கார்பெண்டர். என்ன சொன்னாரு, நீ என் வார்த்தை கீழ்படிச்சு போனேன்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லையா? அதை கீழ்படிச்சு வந்தானா கூடவே ஆசீர்வாதத்தோட வரான். உள்ள வரும் பொழுது எல்லாரும் கோவம் வந்துச்சு. இவன் விதைக்கும் பொழுது எல்லாரும் ஏளனம் பண்ணாங்க, இவன் பிசினஸ் பண்ணும் போது எல்லாம் ஏளனம் பண்ணாங்க. ஆனா அறுவடை செய்யும் பொழுது பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு மட்டும் எப்பட்றா அல்ல இல்லையா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லட்டுமா, இப்படித்தான் நம்ம எல்லாருமே நம்ம உள்ள வரும் பொழுது கஷ்டப்பட்டோம், விதைச்சோம். இப்போ எல்லாரும் நம்ம மேல பொறாமப்படுறாங்களா இல்லையா? சொல்லுங்க ஐயா, பொறாம லைட்டா இருக்கா இல்லையா? பக்கத்து வீட்டுல இருக்கா இல்லையா? உங்க சொந்தக்காரங்களுக்கு லைட்டா இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நாள்ல பயப்பட போறாங்க. ஏன்னா நம்ம வளர்ச்சி அபரிவிதமா இருக்க போகிறது, அபரிவிதமா இருக்க போகிறது.
பயமுறுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் யாருங்க? டெரர் பண்ணுவார், த்ரெட்டனிங் பண்ணுவார். சைலண்டா நம்மளை டெவலப் பண்ணி விட்டு மற்றவனை கலங்க வைக்க போறார். மற்றவர்களை பார்த்து தூக்கம் கெட்ட நம்மளை, மற்றவங்களை பார்த்து இல்லது மற்ற ஆசீர்வாதத்தை பார்த்து அவமானப்பட்டு தூக்கம் கெட்ட நம்மளை உயர்த்தி அவங்க தூக்கத்தை கெடுக்க போறாரு. நம்மளையே நினைக்க போறான். நம்மளையே அந்த கொம்புகள் நினைக்க போகுது. சொல்லுங்க, கொம்புகள் நினைக்க போகுது. நம்மளை நினைச்சே தூங்காம இருக்க போகுது. தூங்காம இருக்க போகுது. தூங்காம இருக்க போகுது. ஏனால் என் தேவன் அவைகளை பயமுறுத்த போகிறார். என்னை வளரச் செய்து பயமுறுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, the carpenter is. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அவர் வருவார். சுகம் கொடுக்கிற மருத்துவரா கூப்பிட்டீங்கல்ல, ஒரு நாள் வந்தாரா? வந்தாரா? குடும்பத்துல குழப்பம் வரும்போது கூப்பிட்டீங்க, வந்தாரா? இன்னைக்கு கார்பெண்டரா அவரை கூப்பிடுங்க. என்னை வந்து கட்டுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. என் குடும்பத்தை கட்டுங்க, உயர்த்துங்க, உருவாக்குங்க, அழகுபடுத்துங்க. இப்படி நீங்க கூப்பிடுங்க ஆண்டவரை. அதுக்காக சால்வை விரிச்சு கூப்பிடுங்க அவரை. எருசலேமுக்குள்ள வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க? பண ஓலையெல்லாம் வெட்டி அந்த சீசனுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் நம்ம அந்த சீசனுக்குள்ள வரோம். இன்னைக்கே கூப்பிடுங்க ஆண்டவரை. ஓசனான்னு கூப்பிடுங்க. உன்னதத்தில் ஓசனான்னு சொல்லி கூப்பிடுங்க அவரை வருந்தி அலைங்க. உள்ள வந்தாருன்னா 3 நாள்ல எருசலேம்ல ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்னார்ல. அவ்வளோ பெரிய ஆலயத்தை 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னார்ல. கட்டினார். நம்ம நினைக்கிறோம் ஆலயம் கட்டினார் நீங்க நினைக்காதீங்க, பில்டிங்கை கட்டினார் நீங்க நினைக்காதீங்க. அவர் சொன்ன கட்டடம் பீப்புள் 3 நாள்ல சபையை உருவாக்கிட்டாரா இல்லையா? சபையே இல்லாம இருந்தாங்க, சுத்திக்கிட்டே இருந்தாங்க. 3.5 வருஷம் இயேசுவோட சீசர் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. 3 நாள்ல 3ஆவது நாள் அவர் உயிரோடு இருந்து கொடுத்துட்டு போகும்போது சபை ஆரம்பிச்சோம். அன்னையிலிருந்து இன்ன வரையும் பூமியில ஒரே ஒரு ஸ்தாபனம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அது கிராமத்திலும் இருக்கு, நகரத்திலும் இருக்கு, காட்டுக்குள்ள இருக்கு. சபை என்கிற ஸ்தாபனம் அது கர்த்தர் உண்டாக்கினது. அந்த கார்பெண்டர் ஃபேமிலிக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டார்னா, உங்க பர்சனல் லைஃபுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டார்னா கட்ட ஆரம்பிச்சிருவார், கட்டுவார். சொல்லுங்க, என்னை கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து என்னை கட்டும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே, அழகுபடுத்தும் ஆண்டவரே. அவருடைய கரத்தில் நீங்கள் அலங்காரமான கிரீடமா இருக்கிறீர்கள் இல்ல? யூ ஆர் a beautiful crown. நீங்கள் ஒரு அலங்காரமான அழகான ஒரு கிரீடம். உங்களை அழகுபடுத்துவார், உருவாக்குவார். நான் சொல்லட்டுமா? இந்த காலை நேரத்தில் சொல்றேன். வாழ்க்கையில அதிக கசப்புகளை நீங்க பார்த்துட்டீங்க, அதிக துன்பங்களை பார்த்துட்டீங்க, வேதனையை பார்த்துட்டீங்க, எத்தனையோ நாள் பொறுத்துட்டீங்க. பொறுத்தது போதும் பொங்கி எளிடான்னு எழுந்துமே விழுந்துட்டீங்க. எத்தனையோ முயற்சி பண்ணி விழுந்துட்டு அடே நொந்து நூடுல்ஸ் ஆகி அது தான் போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை. எல்லாமே முடிஞ்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பாருங்க. இப்ப பாருங்களேன், பலனும் போயிடுச்சு, வயசும் போயிடுச்சு, அழகும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க, எதன் மேலே நம்பிக்கை வைக்க முடியுதா சிஸ்டர்? இது நிரந்தரம் அப்படின்ட்டு, இது கை கொடுக்கணும், அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம மனசு அப்படித்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கீழே இறங்கினீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க போராடினீங்களோ, எந்த அளவுக்கு ஒண்ணுமில்லாம வாழ்ந்தீங்களோ, ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஐயா, என் கனவுல கூட நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு எனக்கு எண்ணம் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நீ கனவே கண்டலன்னு பரவாயில்ல, அவர் கனவு கண்டு வச்சிருக்கிறார் உங்களை குறிச்சு. உங்களை எப்படியாவது இந்த பூமியில உயர்த்தணும்னு, இந்த சிவகிரியில் உங்களை மேன்மையா வைக்கணும்னு. உங்களுக்கு ஒருவேளை கனவே வராமல் இருக்கலாம்.
நொந்து நூடுல்ஸ் ஆகி போதுண்டா வாழ்க்கை, போதுண்டா சாமிங்கிற மாதிரி, வாழ்க்கையே போதுண்டாங்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். எல்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த சோர்வு தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் அல்ல தட்டாதீங்க. அவர் உங்கள் மேலே நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சும்மா கொஞ்சமாக வாங்கி ஆசீர்வாதத்தை பெற்றலாம்னு நினைக்கிறீங்க. அவருக்கு நீங்களும் நானும் தானேங்க மார்க்கெட்டிங்கு. நம்மளை வச்சு தாங்க அவர் பேரையை பெருமைப்படுத்த விரும்புகிறாரு. அல்ல சொல்ல நம்மளை வச்சுதான் சொல்லுங்க. ஆமாம், நம்மளை முன்னாடி நிறுத்தி நம்ம தான் விண்டோவாக வைக்க விரும்புகிறார். நம்மளை தான் ஆண்டவர் காட்சி பொருளாக வைக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை தான் காட்சி பொருளாக வைக்க விரும்புகிறார். இந்த சிவகிரிக்கு எக்ஸாம்பிள், ஒருவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானால் அவன் எப்படி இருப்பான் என்பதை கர்த்தர் யாரை வைத்து முன்னிறுத்த விரும்புகிறார்னா நம்மை வைத்துதான் முன்னிறுத்த விரும்புகிறார். நம் குடும்பத்தை வைத்துதான் முன்னிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா பார்வை. மெயினாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வளர்ச்சியை பார்க்குறாங்க. இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, உள்ளே இருக்கிற மக்கள்லாம் யாருன்னு பார்க்குறாங்க. அதை பார்த்தனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்கிறேங்க அன்பானவர்களே, இதுவரையும் சபைகளை கிறிஸ்தவத்தை பார்த்த கண்கள் இதற்கு மேலே தான் நம் கர்த்தர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவரால் நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்மை வைத்து தான் காட்ட விரும்புகிறார். அநேகருக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய உந்துதலாக இருக்கிறத நான் உணர்றேன். சிலருக்கு இது உயிரூட்டமே இல்லை, சிலருக்கெல்லாம் என்னமோ எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு. ஆனால் எத்தனை பேருக்கு உண்மையை அந்த வார்த்தைகள் உயிரோட்டம் உள்ள போயிட்டுருக்கு, உயிர் உள்ள போயிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம். இன்னும் ஏன் இன்னும் உயிர் வரலன்னா, இன்னும் நீங்கள் இன்னும் உங்கள் ஃபைனான்ஸை நம்புறீங்க, உங்களுடைய வேலையை நம்புறீங்க, உங்கள் கையில் இருக்கிறத நம்புறீங்க, உங்கள் லேண்டை நம்புறீங்க, உங்கள் ஃபேமிலியை நம்புறீங்க, உங்களை நம்புறீங்க. நான் சொல்கிறேன், அதையெல்லாம் நம்பாதீங்க, வேஸ்ட். அதையெல்லாம் நேசிங்க, கூட வச்சுக்குங்க. ஆனால் நம்பணும்னா கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வேதம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை நம்புகிறவன். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தரை நம்புறவனுக்கு செழிப்பு தான் ஆன்சர். சொல்லுங்க, ஆன்சர் என்னதான்? செழிப்பாதான் இருக்கிற ஆன்சர். வீடு நன்மையால் நிறைய போகிறது, வாழ்க்கை நன்மையால் நிறைய போகிறது. விசுவாசித்தால் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சு விடுவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், அந்த கார்பெண்டர் இப்போ இந்த ஆலயத்தில் வந்துட்டார். இந்த மாசத்துல இயேசு நாமத்துல மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி நீங்க விசுவாசித்து ஆலயத்திற்காய் பிரயாசப்படுகிறோம், அப்படி உங்க வீடும் அப்படியே கட்ட ஆரம்பிக்கும். வீடு கட்டப்படும். ஆமா, ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி சியோன்னு பேர் வைங்க, ஜைன் காம்ப்ளெக்ஸ்ன்னு. ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னொரு காம்ப்ளெக்ஸை கட்டி பெத்தேல்னு வைங்க. ஒரு டிராவல்ஸ் வாங்கி பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துங்க, எல்லா இடத்துலையுமே நிறுத்துங்க, நிறுத்தி பேரை போடுங்க. என்னென்னு எதையாவது ஒன்று சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆண்டோடைய பேரை சொல்லுங்க. ரெகோபோத்துன்னு போடுங்க, எல்ஷடாயின்னு போடுங்க, அப்புறம் எல்ரோயின்னு போடுங்க, ஜெகோவான்னு போடுங்க, ஜைரேன் போடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஐபிஏன்னு போடுங்க. நான் போடுவேங்க ஐபிஏ. நம்ம சிவகிரியில் ஸ்பின்னிங் மில்ஸ் வண்டி அதிகமாக இருக்காது, ஐபிஏங்கிற பஸ்ஸு தான் அதிகமாக இருக்கும். அந்த பஸ்ஸு வாரம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர மக்களுக்காக 4 திசையும் பறக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவதுங்க, என்னோட வார்த்தை பைத்தியக்கார மாதிரி தான் தோணும், பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, சிரிப்பாக தான் இருக்கு இல்லையா? விசுவாசத்தை கொண்டு வருதா? பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் வேதமே சொல்லுது, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியவான்களாக தான் இருக்கிறோம். நம்ம பேச்சு உலகத்துக்கு புரியாது, ஆனால் நாங்கள் யாருன்னா
ஜீவனை நாவிலே வச்சிருக்கிறவங்க. இப்படி சொல்லி சொல்லியே மேலே வந்துடுவோம். சொல்லுங்க, சொல்லி சொல்லியே மேலே வந்துடும். சத்தமா சொல்லுங்களேன். நாங்க இப்படி பேசி பேசியே மேலே வருவோம். சபை எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா? பேச. சட்டசபையில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அதுக்கு தானே சட்டசபை. அங்க போனாவே பேசி இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி. அந்த சட்டசபை அப்படி பேசுது. இந்த சட்டசபை, இந்த சபை ஜீவனையே பேசும். சத்தமா சொல்லுங்க, ஜீவனையே பேசும், ஜீவனையே பேசும். ஆமென்.